எனதருமை தமிழ் நண்பர்களே, பலரும் அறிந்திடாத ஒரு வரலாறு அழிந்திடாமல் காக்கவே இந்த பதிவு. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நம் தேசத்தில் வாழ்ந்த ஒரு மாபெரும் வீரனின் வரலாற்றை. மருதநாயகம் 1997 ஆண்டில் பிரபல நடிகர் கமல்ஹாசன் மிக பெரிய வரலாற்று படத்தை எடுக்கப் போவதாக அறிவித்தார். அப்படத்தின் தொடக்க விழாவிற்கு இங்கிலாந்து ராணி எலிசபெத் சிறப்பு விருந்தினராக வருகை தந்தார். அன்று முதல்வராக இருந்த கலைஞர் உட்பட புகழ்பெற்ற பலர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதால் அப்படம் மிக பெரிய எதிர்பார்ப்பை பெற்றது. படத்திற்கு பெயர் மருதநாயகம். படமோ நிஜத்தில் நடந்த வரலாற்றை பின்னணியாக கொண்டது. தமிழ் திரையுலகமோ இதை பரபரப்பாக விவாதித்தது. யார் அந்த மருதநாயகம்? அவரது வரலாறுதான் என்ன? இந்த கேள்விகள் பலரையும் உசுப்பியது போல் தமிழக முஸ்லிம்களையும் உசுப்பியது. காரணம், அவர் ஒரு முஸ்லிம், ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலை போராட்ட வீரன், அடங்க மறுத்த வீரத் தமிழன். அப்படி பல செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிவந்தது. கட்ட பொம்மனை போற்றியவர்கள் மருதநாயகத்தை மறந்தது ஏன்? 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் கூட அவரது வரலாறு இல்லை. ஒரு நடிகர் அதை படமாக எடுக்காவிட்டால் அவரது வரலாறு வெளியே தெரிந்திருக்காது என்பதுதான் கசப்பான உண்மை. இனி நாம் கான் சாஹிப் மருதநாயகத்தோடு பயணிப்போம். நீண்டதொரு வரலாறை பெருமையுடன் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். மருதநாயகத்தின் வாழ்க்கை வரலாறு மிகவும் பரபரப்பானது. இவர் பூலித்தேவன் மற்றும் திப்பு சுல்தானின் தந்தை ஐதர் அலியின் சமகாலத்தவர். இவர் பிறந்த ஆண்டு பற்றி துல்லியமாக தெரியாவிடனும் பிரபல தமிழ் வரலாற்று ஆய்வாளர் சே திவான் அவர்கள் கிபி 1720க்கும் 1730க்கும் இடையில் இவர் பிறந்திருக்கலாம் என கணிக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பனையூர் என்ற கிராமத்தில் இந்து வெள்ளாளர் குடும்பத்தில் மருதநாயகம் பிறந்ததாகவும், பனையூரில் இருந்த வேளாளர்களின் பல குடும்பங்கள் இஸ்லாத்தை தழுவியதாகவும், மருதநாயகத்தின் குடும்பமும் அதில் ஒன்று என்று வரலாற்று குறிப்புகள் உள்ளன. மதுரை பகுதியை இவர் ஆண்டதால் மருதநாயகம் என்று பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் முகமது யூசப் கான் சாஹிப் என்று மருதநாயகம் தன் பெயரை மாற்றிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இவர் மருதநாயகம் கான் சாஹிப், மருதநாயகம் முகமது கான் சாஹிப் என பல பெயர்களால் குறிப்பிடப்படுகிறார். சிறுவனாக இருக்கும் போதே கம்பீரமாக தன் வாழ்நாளை தொடங்கினார் கான் சாஹிப். விளையாட்டாக இருந்தாலும் சரி, வீரதீர சாகசங்களாக இருந்தாலும் சரி, கான் சாஹிப் தான் அதில் வெற்றி பெறுவார். மருத்துவர், தையல் தொழிலாளி, படகோட்டி, விளையாட்டு வீரர், வித்தகர் என பல திறமைகள் தன்னுள் வெளிப்பட்டாலும் தன்னை போர்க்களத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதிலேயே அவரது ஆர்வம் இருந்தது. தஞ்சாவூரை தலைமையாக கொண்டு ஆட்சி புரிந்த மராட்டிய மன்னன் பிரதாப சிம்ஹானின் படையில் கொஞ்ச காலம் பணிபுரிந்தார். அதுதான் அவரது முதல் ராணுவ அனுபவம். பிறகு என்ன காரணத்தினாலோ அவர் புதுச்சேரிக்கு சென்றார். சென்றவர் அங்கேயும் போர் புலியாகவே தன்னை அடையாளம் காட்டினார். புதுச்சேரியை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்த பிரெஞ்சு படையில் சாதாரண படை வீரனாக தன்னை இணைத்துக் கொண்டார் மருதநாயகம். இவரது அறிவும் தலைமை பண்பும் போர் நுட்பமும் பிரெஞ்சு தளபதிகளை வியப்பில் ஆழ்த்திற்று. விளைவு, குறுகிய காலத்தில் முக்கிய பதவிகளை வென்றார் மருதநாயகம். தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் ஆற்காட்டை தலைநகராக கொண்டு இயங்கிய ஆற்காடு நவாபின் அரசுதான் அக்காலகட்டத்தில் முதன்மையானதாகவும் பலமானதாகவும் இருந்தது. இவர்களிடம் அனுமதி பெற்றுதான் ராபர்ட் கிளைவின் தலைமையில் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் ஆங்கிலேய வணிகர்களும் படையினரும் தென்னிந்தியாவில் நுழைந்தனர். அந்த காலகட்டத்தில் பிரிட்டன் மற்றும் பிரெஞ்சுக்கு இடையே ஆற்காட்டில் ஒரு போர் நடைபெற்றது. அதில் பிரிட்டன் வென்றது. அந்த போருக்கு பிறகு தென்னிந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களின் செல்வாக்கும் ஆதிக்கமும் குறையத் தொடங்கியது. அவர்கள் புதுச்சேரியையும் காரைக்காலையும் மட்டுமே தக்க வைத்துக் கொண்டனர். இந்த நிலையில் பிரெஞ்சு படையில் இருந்த தளபதிக்கும் கான் சாஹிப் மருதநாயகத்துக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றியது. கோபமுற்ற கான் சாஹிப் ஆங்கிலேய படையில் ராபர்ட் கிளைவின் அனுமதியுடன் இணைந்தார். தங்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி கொண்டனர் ஆங்கிலேயர். ஆனால் அவர்தான் தங்கள் ஆட்சிக்கு பூகம்பமாய் மாறப்போகிறார் என்பதை அப்போது அவர்கள் உணரவில்லை. மருதநாயகம் ஆங்கிலேயர் அணியில் இருந்தபோது
துரதிர்ஷ்டவசமாக ஒரு போரை சந்திக்க வேண்டியிருந்தது. இரு மாபெரும் வீரர்கள் அப்போரில் மோதிக்கொண்டனர். ஆம், அப்போரில் மைசூர் சிங்கம் ஐதர் அலியும் மருதநாயகமும் நேருக்கு நேர் மோதினர் என்பது வேதனையான செய்தி. திண்டுக்கல் அருகே நடந்த அப்போரில் ஐதர் அலியை தோற்கடித்தார் மருதநாயகம். இதை கண்டு ஆங்கிலேயர்கள் பூரித்தனர். தான் யார் என்பதையும் ஐதர் அலி யாருக்காக போரிடுகிறார் என்பதையும் அறியாத காலத்தில் மருதநாயகம் செய்த போர் அது. மைசூர் சிங்கம் ஐதர் அலியையே தோற்கடித்ததால் புகழின் உச்சிக்கு சென்றார் மருதநாயகம். 1752ஆம் ஆண்டில் இன்றைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள காவேரி பாக்கத்தில் பிரெஞ்சு படையை மருதநாயகம் வீழ்த்தியது ஆங்கிலேயரை ஆச்சரியப்படுத்தியது. அதுபோல் திருநெல்வேலி சீமையில் ஆங்கிலேயரை எதிர்த்த பூலித்தேவனுக்கும் மருதநாயகத்திற்கும் 1759ஆம் ஆண்டில் போர் நடந்தது. மருதநாயகமோ தன் வாழ்நாளில் முதல் தோல்வியை அப்பொழுதுதான் சந்தித்தார். ஆனால் தளரவில்லை அந்த வீரன். ஒரே வருடத்தில் 1760ஆம் ஆண்டில் நெல்கட்டான் செவ்வல் என்ற ஊருக்கு அருகே போரிட்டு பூலித்தேவனை வென்றார். ஒருமுறை மருதநாயகம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலருடன் மட்டுமே இருந்தபோது நூற்றுக்கணக்கான எதிரிகள் அவரை முற்றுகையிட்டனர். அதில் அவர் காட்டிய வீரதீர செயல்களும் அதுபோல் மேலும் பல வெற்றிகளும் அவருக்கு தளபதி தகுதிக்கு மேலே சென்று கவர்னர் பொறுப்பையும் பெற்றுத் தந்தது. இன்றைய மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் திருச்சியின் தெற்கு பகுதிகளை போர்கள் மூலம் வென்றெடுத்ததால் ஆங்கிலேயர்கள் அவரை தெற்கு சீமையின் கவர்னராக நியமித்தனர். அது ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. மருதநாயகத்துக்கும் ஆற்காடு நவாபிற்கும் இடையில் பனிப்போர் தொடங்கியது. இதில் குளிர் காய்ந்தனர் ஆங்கிலேயர்கள். திறமையற்ற நவாபையும் ஆற்றல் மிக்க தன்னையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கும் ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியை மெல்ல மெல்ல உணரத் தொடங்கினார் மருதநாயகம். சிங்கமும் சிறுநரியும் சமமாக முடியுமா என்ன? இதுவரை ஆற்றல் மிகு தளபதியாய் ஆட்சி நிர்வாகியாய் மட்டுமே இருந்த மருதநாயகத்திற்கு ஏன் நமது நாட்டை நாமே ஆளக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. ஏன் அந்நியர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும்? இந்திய மன்னர்களுக்குள் நடைபெறும் சண்டை சச்சரவுகளில் அந்நியர்கள் ஏன் லாபம் அடைய வேண்டும்? இப்படி பல கேள்விகள் அவரிடம் எழுந்தது. அதுவே தேசப்பற்றையும் விடுதலை உணர்வையும் அவரிடம் தூண்டியது. முன்பு கூறியது போல் தமிழகத்தில் பலமாயிருந்த ஆற்காடு நவாபிடம் தான் கப்பம் கட்ட முடியாது என்பதை தெளிவாக கூறினார் மருதநாயகம். ஆற்காடு நவாபிடம் மட்டுமல்லாமல் ஆங்கிலேயரிடமும் தான் கப்பம் கட்ட முடியாது என்று சவால் விட்டார் மருதநாயகம். இதனால் போர் மேகங்கள் சூழத் தொடங்கின. 1763ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதியன்று தனது கோட்டையில் பறந்த ஆங்கிலேயர் கொடியை இறக்கி அதிகாரப்பூர்வமாக தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் மருதநாயகம். ஆங்கிலேய கொடி எரிக்கப்பட்டது. போர் வீரனாக சிறப்பு ஆட்சியாளனாக திகழ்ந்த மருதநாயகம் தன்னை சிறந்த ராஜ தந்திரியாகவும் காட்ட வேண்டியதை உணர்ந்தார். கோட்டையில் அவரது கொடியான மஞ்சள் கொடியை ஏற்றியதோடு பிரெஞ்சுக்காரர்களின் கொடியையும் சேர்த்து கோட்டையில் பறக்கவிட்டார். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையில் பழைய நட்பை புதுப்பித்துக் கொண்டார். பிரெஞ்சுக்காரர்களின் உதவியையும் நாடினார். இது ஆங்கிலேயரையும் ஆற்காடு நவாபையும் திகைப்பில் ஆழ்த்தியது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் மருதநாயகத்தை எதிர்த்து போர் தொடுத்தனர். முன்பு ஐதர் அலியும் மருதநாயகமும் திண்டுக்கல் அருகே போரிட்டதை குறிப்பிட்டிருந்தோம். இப்போது மாறியது வரலாறு. இருவரும் தாய்நாட்டுக்காக ஓரணியில் திரண்டனர். பழைய சம்பவங்களை மறந்த மருதநாயகம் ஐதர் அலியிடம் ராணுவ உதவியை கோரினார். நானும் நீயும் வேறல்ல, நமது படையும் நாடும் வேறல்ல என்று சகோதர உணர்வோடு ஐதர் அலி கடிதம் எழுதி தனது ஆதரவையும் மருதநாயகத்திற்கு வழங்கினார். பிரெஞ்சுக்காரர்களும் மருதநாயகத்திற்கு தங்கள் ஆதரவை வழங்கினர். மருதநாயகத்தின் படை மிகச் சிறப்பாக போர் புரிந்தது. இதைக் கண்டு ஆங்கிலேயரும் நவாபும் அதிர்ந்தனர். போரினால் மருதநாயகத்தை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த எதிரிகள் தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் கையாளத் தொடங்கினர். மருதநாயகத்தின் அமைச்சர்களில் ஒருவரான ஸ்ரீனிவாச ராவ் மற்றும் மெய்க்காவலர்களான பாபா சாஹிப், சேகுவான் உள்ளிட்டோரையும் பிரதான தளபதியும் பிரெஞ்சு அதிகாரியுமான மார்ச்சந்தையும் துரோக வலையில் இணைத்தனர் எதிரிகள். மருதநாயகத்தை யாராலும் அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாது.
அவரை அடக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. போர் யானையை எப்படி முடக்க முடியும்? அவரை எப்போதும் கெடிபிடியின்றி சந்திக்கக்கூடிய அந்த நால்வரும் இப்போது எதிரிகளின் கையில். இதை அறியாதவராக மருதநாயகம் இருந்தார். அது ஒரு ரமலான் மாதம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். 13/10/1764 ஆண்டு அன்று அவர் தொழுது கொண்டிருக்கும் போது துரோகிகள் நுழைந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் தாம் நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதால் மருதநாயகம் தயார் நிலையில் இல்லை. அவர்கள் நால்வரும் பாய்ந்து தொழுத நிலையில் இருந்த மருதநாயகத்தை சிறைபிடித்தனர். அந்த மாவீரனோ அப்போதும் நம்பிக்கை துரோகிகள் முகத்தை பார்த்து, என்னை தயவு செய்து கொன்றுவிடுங்கள், எதிரிகளிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் என்று கதறியுள்ளார். எதிரிகளிடம் அடிமைப்படுவதை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. மாவீரர்கள் மண்டியிடுவதில்லை என்பதற்கு இவர் ஒரு சிறந்த உதாரணம். 700 வீரர்கள் பாதுகாப்புடன் கண்களை கட்டி ஆற்காடு நவாபிடம் கொண்டு செல்லப்பட்டார் மருதநாயகம். கைதுக்கு பிறகு 3 நாட்கள் பட்டினி. அவரது மகனும் மனைவியும் திருச்சி சிறையில் பூட்டப்பட்டனர். அடுத்த நாள் மதுரை கோட்டையில் ஆற்காடு நவாபின் கொடி ஏற்றப்பட்டது. சிறை விடிக்கப்பட்ட மருதநாயகத்தை சித்திரவதைப்படுத்தினார்கள் எதிரிகள். ஆற்காடு நவாபை பார்த்து தலைகுனியச் சொன்னார்கள். முடியாது என மறுத்தார் மருதநாயகம். உணவு தட்டுக்களை எட்டி உதைத்தார். கைது செய்யப்பட்டதிலிருந்து தொடர்ந்து பட்டினி. ஆனாலும் மானமும் வீரமும் அவருக்கு உரமேற்றின. மருதநாயகத்துக்கு என்ன தண்டனை என விவாதிக்கப்பட்ட போது ஆங்கிலேயர்கள் தண்டனை ஏதுமில்லை என்றதும் ஆற்காடு நவாப் கோபமடைந்தார். அவரை தூக்கிலிடுங்கள் அல்லது என்னை கொன்றுவிடுங்கள் என அடிமை குரல் கொடுத்தார் ஆற்காடு நவாப். ஆங்கிலேயர்களிடம் இருந்த நேர்மையும் இரக்க குணமும் கூட ஆற்காடு நவாபிடம் இல்லை. வேறு வழியின்றி ஆங்கிலேயர்கள் வரலாற்று பெருவீரனை தூக்கிலிட ஆணையிட்டனர். 15/10/1764 ஆண்டு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு கருப்பு நாள். அன்று மதுரைக்கு மேற்கே உள்ள சம்மட்டிபுரத்தில் ஒரு மாமரத்தில் தூக்கிலிட கொண்டு வரப்பட்டார் மருதநாயகம். அவர் அப்போதும் கலங்கவில்லை. மருதநாயகத்தின் முகத்திலோ பயம் துளிகூட இல்லை. விழிகளிலோ கலக்கமும் இல்லை. தாய்நாட்டின் விடுதலைக்காக உயிர் துறக்கிறோம் என்ற பெருமிதம் மட்டுமே அவரிடம் தெரிந்ததாக வரலாற்று பக்கங்கள் பூரிக்கின்றன. தூக்கிலிடப்பட்டதும் அவர் உடனே மரணிக்கவில்லை. மாறாக கயிறு அருந்து விழுந்தது. அவர் உடலில் சதையும் எலும்புகளும் ரத்தமும் மட்டுமாயிருந்தது. தியாக குணமும் வீரமும் அல்லவா கலந்திருந்தது. எனவேதான் எடை தாங்காமல் கயிறு அருந்து விட்டது போல் புதிய கயிறு தயாரிக்கப்பட்டு மீண்டும் தூக்கிலிடப்பட்டார் மருதநாயகம். அப்போதும் அவர் உயிர் பிரியவில்லை. நான் யோகாசனம் பயின்றவன், கழுத்தை உப்ப வைத்து பல மணி நேரம் மூச்சை அடக்கும் ஆற்றல் கொண்டவன் என்று சீறினார் மருதநாயகம். இதை கேட்ட எதிரிகள் குலை நடுங்கினர். இறுதியாக 3வது முறை நீண்ட நேரம் தூக்கில் தொங்கவிட்ட பிறகுதான் மா வீரனின் உயிர் பிரிந்தது. தாய் திருநாடோ துயரத்தில் மூழ்கியது. அன்று இரவு சில ஆங்கிலேய தளபதிகளின் கனவில் மருதநாயகம் வந்து மிரட்டியதாகவும் செய்திகள் பரவியது. அதன் பிறகு எங்கே மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விடுவாரோ என பயந்த ஆங்கிலேயர்கள் புதைக்கப்பட்ட அவரது உடலை மீண்டும் தோண்டி எடுத்தனர். தலை, கால், கை என பல பாகங்களாக வெட்டியெடுக்கப்பட்ட அவர் உடல் பல்வேறு ஊர்களுக்கு தனித்தனியாக அனுப்பப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. ஆம், செத்த பிறகும் மருதநாயகத்தின் உடலை கண்டு ஆங்கிலேயர்களும் துரோகி ஆற்காடு நவாப் முகமது அலியும் நடுங்கியுள்ளனர். வெட்டப்பட்ட உடல்களை பொதுமக்கள் பார்வைக்கும் வைத்துள்ளனர். அவரது உடலில் ஒரு பாகம் மதுரைக்கு அருகே அவர் தூக்கிலிடப்பட்ட சம்மட்டிபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கே இப்போதும் மருதநாயகத்தின் நினைவிடம் உள்ளது. அவரது தலை திருச்சியிலும், ஒரு கை தஞ்சாவூரிலும், இன்னொரு கை பெரியகுளத்திலும், ஒரு கால் திருவிதாங்கோட்டிலும், இன்னொரு கால் பாளையங்கோட்டையிலும், உடல் மதுரையிலும் அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 2 ஆண்டுகள் ஆங்கிலேயரை தூங்கவிடாமல் செய்தவனோ அன்று மீள முடியாத உறக்கத்தில் ஆழ்ந்தான். தாய் நாட்டிற்காக தன்னுயிர் தந்த தலைவனின் உடல் அன்று சின்னா பின்னமாய் வெட்டப்பட்டதை நினைக்கும் போது இன்றும் நெஞ்சம் பதறுகிறது. இத்தகைய ஒரு மாபெரும் தியாகத்தை செய்த மாவீரனின் வரலாற்றை
இனியாவது போற்றுவோம். நன்றி, வணக்கம். மேலும் வரலாற்று நிகழ்வுகளை அறிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனல்